வெல்கம் டு கோலிஸோட சமையல். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரசம் தான். அது வந்து குளிர்காலத்துக்கு தொண்டையில் சளி, இருமல் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குளிர்காலத்தில் தொண்டைக்கு எதமான ரசம் லைட்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு அருமருந்தாட்டும் பயன்படுது. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துடலாம். இது வந்து மிளகு வந்து எவ்வளோ அளவுனா, நம்ம இதுக்கு 1 ஸ்பூன் கரெக்டாக எடுத்துடணும். இது வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கான அளவு தான், கரெக்டாக இருக்கும் ரசம். இதுவும் அதே போல் தான். சீரகம் 1 ஸ்பூன். இப்போ அடுத்தது மல்லி அதை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்தால் போதும். இந்த 3ஐயும் முதல்ல வந்து நல்ல அம்மியில், அதாவது நீங்கள் ஜார்லன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, நான் வந்து அம்மியில் வந்து இதை ரெடி பண்ண போகிறேன். இந்த 3ஐயும் முதல்ல தண்ணி யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி 2 திரிஞ்சிருக்கணும். இப்போ இது வந்து 2 அரைப்பட்டாச்சு. இன்னும் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும். ரொம்ப வடியை அரைக்கக்கூடாது ரசத்துக்கு. இப்போ இதோட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ரொம்ப இஞ்சி வேண்டாம், ஒரு துண்டு, பாதி துண்டு போதும். ரொம்ப இஞ்சி வச்சா கடுக்கும், கசத்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் ஒரு சின்ன துண்டு தான் வச்சுருக்கேன். அப்புறமா 2 பல்லு பூண்டு. இதை மறுபடியும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு. இந்த அளவு தான், நல்ல வடியை அரைக்கக்கூடாது, திருதிருப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இதில் கல்லில் கொஞ்சம் மசாலா ஒட்டி இருக்கும், அதை வந்து நம்ம தண்ணி வச்சு கழுவி அதையும் எடுத்துடணும்.
நம்ம வந்து ரசத்துக்கு அரைச்சாச்சு. அடுத்தது வந்து கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப்பில் தக்காளி வெட்டிக்கலாம். இப்போது நான் ஒரு பழுத்த தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா நசுக்கி புளிஞ்சு எடுத்துக்கணும். அப்போ வந்து ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை கையால் ஒரு தடவை நல்லா நசுக்கி விடணும். அப்படி விடும்போது ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த ரசம் வந்து நம்ம சோத்துக்கு மட்டும் இல்லை, இதை வந்து நல்ல ஒரு கப்பில் எடுத்து குடித்தாலே தொண்டை வலி, சளி, இருமல் எல்லாமே இதிலே கிளியர் ஆகிடும். இந்த கிளைமேட்டுக்கு தகுந்தவாறு நான் ரசம் வச்சுருக்கேன். நீங்களே இதை மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். ரசத்துக்கான எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இனி வந்து நான் மர அடுப்பை வந்து பற்றி விட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரசத்தை ரெடி பண்ணிடலாம். இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு உருண்டை புளி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த புளி கரைசல் வந்து நல்லா கொழுந்து போய் ரசத்துக்கு ரெடியாக இருக்கும். இப்போ விறகு அடுப்பை நம்ம பற்ற வச்சுக்கலாம். விறகு அடுப்பை நம்ம பற்றியாச்சு. இப்போ அடுப்பு எரிய ஆரம்பிச்சிட்டுது. நம்ம வந்து ஒரு மண்சட்டி வச்சிடலாம். அது கொஞ்சம் சூடாகட்டும். சட்டி நல்லா சூடாயாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெயும் காயட்டும். இப்போ எண்ணெய் சூடாயாச்சு. கொஞ்சமாக நம்ம வந்து கடுகு போட்டுடலாம். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகு, அதுக்கு பிறகு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம கடுகெல்லாம் நல்லா பொட்டியாச்சு. அடுத்தது தக்காளி கரைசலை வந்து நம்ம அதோட ஊற்றணும். அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி, அது ஒரு 1/4 ஸ்பூன் போதும், நிறைய வேண்டாம். அப்புறமா இது வந்து காயப்பொடி, அதுவும் தேவைக்கு. கொஞ்சம் மல்லிக்கீரை முதல்ல போட்டுக்கோங்க. இது எல்லாமே சேரும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு ரசம் வந்து 4 நாள் வரையும் இருக்கும். அதுக்கு வந்து எப்படின்னா, இந்த மாதிரி இந்த தக்காளி கரைசலை வந்து நல்லா கொதிக்க விடணும். அந்த தக்காளி கரைசல் வந்து கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த ரசம் கரைசலில் வந்து
நம்ம இந்த புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த புளியை கொஞ்சமாக போட்டுக்கணும். தேவைக்கு புளி கரைசல் ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணியில் இதை கரைச்சிக்கணும். இப்போ இது கொதிச்சுட்டே இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிடணும். இது கொதிக்கும்போது இதோட கொஞ்சம் இந்த ரச தண்ணி இருக்குல்ல, உங்களுக்கு டேஸ்டியாக ரசம் வேணும்னா இந்த ரச தண்ணியை கொஞ்சம் அதோட விடணும். நல்லா கொதி வரட்டும். இந்த டைம் தான் வந்து நல்லா கொதிக்கணும். லாஸ்ட்டாக ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா ரசத்தோட டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இப்போ நல்லா கொதிக்க விடுறது, நம்ம இந்த மிச்சம் இருக்கிற ரசத்தை ஊற்றும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஃபுல்லாகவே ரசத்தை கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ரசம் டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்போ இந்த ரசம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது நல்லா கொதிச்சுட்டு இந்த கொதி இருக்கும்போது என்ன செய்யும், அது கூட நம்ம மிச்சம் இருக்க ரசத்தையும் ஆட் பண்ணிடணும். இதில் ரசத்தோட மிளகு வாசம் வர்றதுக்கு கொஞ்சம் எடுத்து போட்டுடணும். அப்போ ரசம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். மறுபடியும் இந்த ரசத்தோட வேஸ்ட் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அதையும் கலக்கி அப்படி ஊற்றிடும். அவ்வளோதான். இதோட கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதில் உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. இதில் உப்பு புளி எல்லாமே ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. மறுபடியும் இது மல்லிக்கீரை கொஞ்சம் வாசனைக்கு பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆவி வருது பாருங்க அந்த ரசத்துக்கு மேலே, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த டைமில் நம்ம என்ன செஞ்சிடணும், ரசத்தை இறக்கிடணும், இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. இது கரெக்டான பக்குவத்தில் ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொதிக்க விடக்கூடாது, இதுதான் அளவு. ரசம் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, இதுதான் கரெக்டான பக்குவம். நல்ல ஒரு மருந்து, அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு, அதாவது குளிர்காலம் இருக்கனால நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ரசத்தை வச்சு சாப்பிட்றதுனால தொண்டை வலி, இருமல், வறட்டு இருமல், சளி இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான மருந்து. நீங்கள் இதை ரெடி பண்ணி வீட்டில் செய்து சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ரசம் நல்ல ஒரு கலர், டேஸ்டி, காரசாரமான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் இல்லை, இது ஒரு மருந்து. இதை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரசம் பண்ணியிருக்கேன். இதை வீட்டிலே செய்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கோலி சோடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.